சொல்லி தெரியுமா? நிவேதா என்னாச்சு? நிவேதா இங்க தேங்க் பண்றதுக்கு இல்ல. இங்க தேங்க் இல்ல. அது அவளுக்கு முடிச்சிட்டாங்க சிரிப்பு. இந்த டாஸ்க்கை நமக்கெல்லாம் கொடுத்த ரஞ்சித் அண்ணனுக்கு முதல்ல பெரிய நன்றி. நான் ஆரம்பிக்கும் போது எப்படி போகும்னு தெரியல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீட்டில் நம்மளோட பயணித்த 24 பேருக்குமே நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் கூடலாம் இருக்குன்னா பெரிய சைப்புத்தன்மை வேணும். அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நான் ரொம்ப நன்றி உணர்வாக இருக்குன்னு நினைக்கிற ஆள் எப்போதுமே. நம்ம வாழ்க்கையில் எப்போதும் ஒரு படி ஏறணும்னாவே நிறைய பேர் நமக்கு அதுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. இல்லைண்டா யாருமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யாருமே இல்லாமல் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல என் மொழிக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே சோறு போடுது. எனக்கு ஒருவேளை சோறு போட்டாலும் அவங்களை நான் மறக்கவே மாட்டேன். சாகந்தொட்டி நான் வச்சுக்கிருவேன். அப்படி எனக்கு சோறு போட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் யார்ட்டையும் காசுன்னு உருவாக்கி எப்போ இன்னதே கிடையாது. 26 வயசில் எனக்கு கடனே கிடையாது. நான் யார்ட்டையும் ரூபா கடை வாங்கினது கிடையாது. சாகந்தொட்டி வாங்கவும் மாட்டேன். கண்டிப்பாக கொடுப்பேன். கடன் வாங்காத ஆள் நான். ஒரு யாராவது இப்போ சத்தியாவோ யாரோ கடன் கேட்டால் கூட அந்த கடனை கொடுக்க முடியும்னா முடியும்னு சொல்லுவேன், முடியாதுன்னு சொல்லுவேன். ஆனால் கடன் கொடுக்கும்போதே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்குவேன், திருப்பி வராதுன்னு சொல்லி தான் கொடுப்பேன். எனக்கு தெரியும் திருப்பி வராத கடன் அப்படின்னா அந்த கடனை இல்லைன்னு சொல்லி தவிர்த்துருவேன், தவிர இருந்தால் கொடுத்துருவேன். இப்படியான ஒரு ஆள். அம்மா அப்பாவுக்கு நன்றி, மொழிக்கு நன்றி. ஒவ்வொரு நேரம் சோறு போட்ட நிறையா மனிதர்கள் இருக்காங்க. ராமநாதபுரத்தில் ஒவ்வொரு ரூபாய்க்கும் சோத்துக்கு சிங்கி அடித்த காலத்தில் கூப்பிட்டு பெத்த புள்ள மாதிரி சோறு போட்ட ராக்லான் மதுரம் சார், பிரின்சியம்மாவுக்கு நன்றி. கோவிலில் தவறிட்டார் அந்த மனுஷன், இப்போ இல்லை. இங்கே சென்னைக்கு சும்மா கிளம்பி வந்து எந்த நம்பிக்கையும் கிடையாது. அப்போ அவர் கோட்டை கொடுத்து போட்டுக்கடான்னு சொல்லி ஒவ்வொரு படியாக கைப்பிடிச்சு தூக்கி விட்ட ஆலிவர் கோல்டுக்கு சாருக்கு நன்றி. அதுக்கப்புறம் எனக்கு சோறு போட்ட ஷியாமலாக்கா, அதுக்கப்புறம் நிறைய அருண் அண்ணன், ஜோசப் அண்ணன், இப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத எல்லாருக்குமே நன்றி சொல்ல நினைக்கிறேன். ஒரே ஒருத்தருக்கு இந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்கும். அதை இறக்கி வைக்கிறதுக்கு வழியே தெரியாது. ஒருவேளை இது அதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். என்னை ஒரு 15 வயசுலேருந்து தெரிஞ்ச பொண்ணு நான் சாமின்னு கூப்பிடுவேன். நல்லா தெரியும். ஒரு 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 பையன் பொண்ணு நட்பு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப புரிதலாக வரும்போது நேசமாக மாறுறது இயல்பு தானே. கல்லூரி படிக்கும்போது எந்த நம்பிக்கையுமே இல்லாத ஒரு ஆளாக இருப்பேன் நான். இவன்கிட்ட என்னடா பார்த்தாலே தெரியும் இவன்கிட்ட என்ன இருக்குது, இவன்ட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆள் முத்துக்குமரன். அப்பா அம்மாட்ட பெருசாக வாங்குறது கிடையாது. சொந்தமாக ஒரு பழைய ஃபோனு, பர்ஸு ஒழுங்காக இருக்காது. ஒரு ஓட்டலக்காடான ஒரு ஆள். எனக்கு என்ன தேவை, எனக்கு காசு பணம் தேவை கிடையாது. நான் யார்ட்டையும் எதுவும் நிற்க மாட்டேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உன்னால் முடியுங்கிற வார்த்தை யாரோ ஒருத்தர் சொல்லணும்னு ரொம்ப ஏங்குவேன் நான். யாரோ ஒருத்தரே உன்னால் முடியும்டா, அதெல்லாம் நீ வந்துருவடா, இப்படி யாராவது ஒருத்தர் சொன்னால் நல்லா இருக்கு. யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல அவ்வளோ ஈஸியாக வந்து உன்னால் முடியும். யாரும் சொல்லுவா? கூட நண்பர்கள் அப்படி அடையாளப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப முக்கியமாக இருக்க அஸ்வின், அந்தோனின்னு 2 நண்பர்கள் கடந்த 14 வருடமாக இப்படி ஒரு பைத்தியக்காரனை சகிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க 2 பேருக்கு நன்றி சொல்ல நினைக்கிறேன். இந்த பொண்ணு வந்துட்டு நிறைய தேத்துனாங்க. அது போகுதுவா நிறைய சொன்னாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு, ரொம்ப அறிவான ஒரு பொண்ணு, நல்ல குவாலிட்டியான ஒரு பொண்ணு. நம்மளே நிறைய நேரங்கள் சந்தேகம் வரும், என்ன இது நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்கிற சந்தேகம் வர அளவுக்கு எல்லாரும் ஆசைப்படுற பசங்களுக்குலாம் இருக்கிறதா அம்மா மாதிரி ஒன்றுன்னு நினைப்போம்ல, அது கடைசி வரைக்கும் அமையாதுல்ல. ஆனால் அந்த குவாலிட்டிஸ் அப்படியே வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஆளாக இருக்கும். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் நான் வந்து அவளும் நானும்னு தமிழ் பற்றி ஒன்று எழுதினேன். அது அந்த கவிதை முடியும் போது தான் அது மொழின்னு ஒரு நடுவில் பூரா அது பொண்ணுக்கானதாக தான் இருக்கும். இங்கே தான் அந்த உண்மையை உடைக்கிறேன். அதில் பாதி தமிழும் பாதி அந்த பொண்ணும் தான் இருக்குது. எனக்காக எல்லாம் அவங்க அப்பா தான் உயிர் அந்த பொண்ணுக்கு. ஷார்ட்டாக முடிக்க முயற்சி பண்ணேன். இல்லை தமிழ் பேச்சுங்க, அது 3 நிமிஷம். நான் அப்புறம் ஒரு நாள் பேசி காட்டுறேன். அது நான் பேசி காட்டுறேன். அப்பா தான் ரொம்ப உயிர். ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா தவறிடுறாரு கோவிடில். அவங்க அப்பா தவறிட்டா ரொம்ப மென்டலாக ரொம்ப பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆகவே முடியல. நான் ஏதோ பண்ணி போராடுறேன். எங்கள் வீட்டில் இப்போ ரயான் சொன்னான், எங்கள் வீட்டில் நான் சினிமாவுக்கு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு 150 ரூபா தான் கொடுப்பாரு அப்படின்னு ரயான் சொன்னான். அப்படி இங்கே கனவுகளுக்காக வீட்டில் சௌந்தர்யாவோட அப்பா அம்மா நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க சொன்னேன். எங்கள் வீட்டில் போய் நான் சினிமாவுக்கு போகிறேன்னா செருப்பு பிஞ்சிடும். எங்கள் வீட்டில் ஏன்டா சோத்துக்கு வழி இல்லாமல் சிங்கி அடிச்சுக்கிறேன், என்னடா சினிமான்னு கேட்குற சூழல் தான். சினிமாவுக்கு போனால் சொல்லவே முடியாது, வாய் திறந்து பொய் சொல்லணும். இன்டர்ன்ஷிப் போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வாய்ப்பு தேடி தெரிஞ்ச காலகட்டம். அப்போ முடியும்னு ஒரு ஆள் இதுதான். இப்படி ஒரு ஆளுக்கு பின்னாடி நிற்கிறதுன்னு இருக்குல்ல, அது நிற்கவே முடியாத சூழல். வீட்டில் என்ன பண்ண போகிறேன்? நல்ல வேளை நான் காலேஜ் முடித்தோடனே கோவிட் வந்ததால் தப்பித்த பொழைச்சி சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வரணுங்கிற நோக்கமே இந்த பொண்ணுக்காக இருந்தது.
கையில் ஒன்றுமே இல்லை. ஒரு பொண்ணு நம்மளை நம்புதுன்னா அப்போ நம்மகிட்ட ஏதாவது இருக்கணுமே, நமக்கு ஒரு அடையாளம் வேணுமே. இப்போ என்னடா பண்ணலாம், சரி சென்னைக்கு ஓடலான்னு குத்து மதிப்பாக ஓடியாந்ததேன். நான் சென்னைக்கு ஓடி வந்து ஒரு வருஷம் நான் என்ன மாதிரியான ஒரு ஆள்னா, இப்போ நீங்கள் என்னை நம்பிட்டீங்கன்னா உங்களை கண்டுக்கவே மாட்டேன். நீங்கள் என்னை தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு பைத்தியக்காரத்தனமான ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தனால இருக்க முடியும்னா அது என்னால் மட்டும்தான் முடியும். இப்போ நீங்களும் நானும் நேசிக்கிறோம்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நீங்கள் ஃபோன் அடித்தா இப்போ என்ன அப்படின்னு கேட்குற ஒரு ஆள், அம்மா கிட்ட எல்லா ஆம்பளை பசங்கள் நடந்துக்கிற ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு ஆளாக ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன். இப்படி தான் அவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு ஆள். இதை புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணாக எனக்கு கிடைச்சாங்க. சரி வச்சிருன்னு வச்சுருவாங்க. இப்போ நான் வேலையாக இருக்கேன், தொடர்ந்து ஒரு 3 நாள் ஃபோன் அடித்து வேலையாக இருக்கேன்னு பொய் சொன்னாலும் சரி, ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசாமல் சரின்னு வைக்கிற ஒரு ஆள். எனக்காக அவங்க கல்லூரி முடிச்சுட்டு சென்னையில் பேராசிரியராக வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சென்னைனா ஒன்றும் தெரியாது. சென்னைனா போனால் பார்த்துக்கலாம் போருக்குன்னு ஒரு பிரியத்தில் ஓடியாராங்க. நான் கிடக்கிறேன் சூளமேட்டில், அவங்க போயிட்டாங்க ஓஎம்ஆர். ஒரு வருஷத்தில் 2 முறை உணவு இடைவேளையில் சந்திச்சிருக்கோம். இவ்வளோதான் ஒட்டுமொத்த சந்திப்பு. அப்பையும் சகிச்சுக்கிட்டாங்க. எனக்காக எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், வீடு எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. எனக்கு 24 வயசு இருக்கும்போது ரொம்ப நெருக்கடி குடும்பத்தில் வந்துருச்சு. என்னை எங்கேயாவது கூட்டி போயிருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. எதுவுமே யோசிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அப்போ தான் 25,000 ரூபா சம்பளம், அதில் பாதி வீட்டுக்கு கொடுக்கணும், பாதி இதை வச்சு நான் என்ன செய்வேன்? வீட்டில் சங்கருத்து போட்டுருவாங்க, என்ன செய்கிறது அப்படின்னா கடைசியில் எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவங்க என்னை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் உருவாச்சு. அப்பையும் சிரிச்சுக்கிட்டே விட்டு கொடுத்தாங்க. இன்னும் அந்த சிரிச்ச முகமாக இருக்கு. அதுக்கு இது எப்படி இந்த நன்றி சொல்றதுன்னு சுத்தமாக பிடிபட மாட்டேங்குது. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. எனக்கா விட்டு கொடுத்ததுக்கு நன்றி. எதை விட்டு கொடுத்ததுக்கு? சந்தோஷத்தை, நேரத்தை, மகிழ்ச்சியை, மற்றதை, அப்பா அம்மாவை, கடைசியில் என்னையவே. அது வேற யாரும் செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு புரியலை. ஆனால் கலந்துட்டு நன்றி கடனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் என் சாமிக்கு நன்றி. ஆமாம், இன்னும் ரொம்ப நாகரிகமாக அது நான் மறுபடியும் சொல்லணும். அது ஆமாம், அதன் பிறகு உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்போ குழந்தை பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரும்போது அவங்க கன்சீவாக இருந்தாங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்க, என் குழந்தைய கையில் தூக்குவே குமாரா அப்படின்னு கேட்டாங்க. மிக நிச்சயமாக ஒரு பெரிய பிரியம் இருக்குது. ரொம்ப நாகரிகமான அன்பு எப்படி இருக்க முடியுங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. இது ரொம்ப நாகரிகமாக இருக்குது. அது ஏன் உள் மனசுக்கு தெரியும், அவங்க உள் மனசுக்கு தெரியும். அந்த அன்பில் எந்த விதமான எதுவுமே இல்லை. அதான் சொல்லிட்டேன்ல, எங்கள் அம்மாவுக்கு பிறகு நான் பார்த்த ஒரு பரிசுத்தமான எதிர்பார்ப்பு இல்லாத அந்த சாமிக்கு அன்பு வாழ்த்துக்கள். சூப்பர். அவங்க எப்போதும் நல்லா இருக்கு. வாங்க அடுத்த ஆள் வா. டிபி அப்ப நீ தானே வா. முதல்ல கதை. நீ போ. ராணுவ வா.